ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலையுமே கருத்தடை ஆம்பளையில் பண்ணாங்க. இப்ப புள்ள பெக்கறக்கு எல்லா ஆஸ்பத்திரியிலையுமே சிகிச்சை மையம் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல என்ன ஒரு ஏறு உழவு ஒரு ஒரு போகம் விவசாயம், வீட்டுல ஒரு டெலிவரி, அங்க ஒரு டெலிவரி, அங்க அறுவடை இங்க டெலிவரி, அங்க அறுவடை இங்க டெலிவரி, இவ்வளவுதான். இடப்பட்ட காலம் சும்மா இருந்திருக்காங்க, இல்ல வேலை இல்ல இதே சோழியா இருந்திருக்காங்க. நடுவர் அவர்களே, அன்னைக்கு அதே சோழியா இருந்து முடித்த இன்னைக்கு உறவுகள் இருக்குது. மாமே மச்சா சித்தப்பே பெரியப்பே, இவன் சின்னூட்டு பையன் இவன் பெரியூட்டு பையன், இன்னைக்கு 8 வீட்டு பங்காளின்னு சொல்றாங்களே, எப்படி வந்தது? ஒரு பையனா இருந்தா நீ 8 கரை வருமா? அப்ப 8 கரையும் சேர்ந்து ஒரு கற்பனுக்கு விழா எடுக்கிறோம்னா அதுக்கு அந்த காலத்துல கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்ப இந்த காலத்துல ஒரே பையன் ஒரே புள்ள, அந்த பிள்ளைக்கு தாய் மாமனவே, அவன் வயசுக்கு வந்து அவன் வந்து சீர் பண்ணுவேன், அவன் பிள்ளைக்கு அவன் மடியில் வச்சு காது குத்துவேன். இன்னைக்கு எல்லா அனாதை சமூகமாக நம் தமிழ் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், ஒரு பிள்ளையோட நிறுத்தனவே முயற்சி ஒன்று ஒன்று பெத்துக்குங்க ஐயா. பிரசவ செலவு கருப்பும் கொடுப்பேன், ஒண்டாட்டி கொடுக்குறான்னு பிரசவ செலவு கொடுக்க மாட்டான். இப்பவே சீனாவை தாண்டிட்டோமா? தாண்டுனா கிடக்குதுங்க. ஏங்க இத்த பெரிய உலகத்துல அந்த குழந்தைங்க இருக்கு, இத்தனை சோறு இல்லாதைய போச்சு. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இந்த காலத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி மாறி இடிச்சுட்டே இருக்கிறா. அவனை அப்படி சம்பாதிக்கிற, இவனை அப்படி சம்பாதிக்கிற, ஒண்ணும் இல்லைங்க. கல்யாணத்துக்கு முன்னால 2 வனம் சம்பாதிக்காது இருந்தவே கல்யாணம் முடிச்சு 2 வனம் சம்பாரிச்சா இந்த பொண்டாட்டிக்காரி என்ன சொல்லணும்? பரவாயில்ல எங்க வீட்டுக்காரரு அப்படி இப்படின்னு தெரிஞ்சாவோ. இப்போ ஒரு கடை கண்ணி ஓட்டு கோயம்புத்தூர்ல வட்டி கடை போட்டுருக்குறாங்க, திருச்சியில ஒரு ஃபைனான்ஸ் வச்சிருக்கிறாங்க, பெரம்பலூர்ல ஒரு பர்னிச்சர் கடை வச்சிருக்கிறாங்க, இப்போ 2 பக்கம் இடம் வாங்கிட்டோம், வீடு வாசம் கட்டிட்டோம், நல்லா பாத்துக்கிறாரு, அப்படித்தானே சொல்லணும். அப்படியே சொல்லுவா. அது எங்க சொல்லுவா தெரியுமா? ஒரு கல்யாண வீடுகளில் நம்ம அக்கா தான் சீட்டு இந்த நாய் பாரு, கொப்பனும் கொம்பால என்ன சம்பாரிச்சு வச்சாங்க, நான் காலு வச்ச யோகம் தூக்குது. அதுக்கு முன்னால சிங்கமணி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ காலு வச்சோம்னா குடும்பம் கிட்டு 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 கிட்டுன்னு தொழில் வந்துருச்சு. இதே 2 வனம் சம்பாரிச்சு வேறு கொரோனா கொள்ளையத்து வேறு பொழப்பில் மண்ணை போட்டுது, ஒரு கெட்டு போயிட்டேன். அப்போ என்ன சொல்லணும்? நாங்களுக்கு அறுப்பனுக்கு ஒரு கடாய் வெட்டி பொங்கல் தான் வச்சு பார்க்குறபடி, ஆடு வளர்த்தனா அடியோட வரேன், மாடு வளர்த்தனா மண்ணா போகிறேன், கோழி வளர்த்தனா குப்பமாடா போகிறேன், நாய் வளர்த்தனா நாசமாக போகிறேன், எந்த தொழில் தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது. இந்த வருஷம் கருப்பனுக்கு படையில் போட்டு நம்ம ஆடி கலரியிலே மடியேந்து சாமிகிட்ட கேட்டுருக்கிற நல்ல தொழில் அப்படின்ட்டு அப்படித்தான் சொல்லணும். அப்படியே சொல்லுவா. எங்க கேட்டாங்கடி எல்லாம்? திருப்பத்தூர்ல கேட்டாங்க, சிங்கமுனரியில கேட்டாங்க, கொட்டாம்பட்டியில கேட்டாங்க, மணப்பாறையில கேட்டாங்க, செவலுப்பட்டியில கேட்டாங்க. என் கெட்ட கிறகம் இந்த தொச்சக்காலம் கட்டி இந்த பொழப்பு காணுங்கிறாளே, அப்ப நல்லா சம்பாரிச்சு கொடுத்தா புருஷங்கால யோகம். அவன் கெட்டு போயிட்டான்னா அவன் கால் தொச்சக்காலா? சிங்கப்பூர்ல கேட்டாங்க, அங்க சித்தாள் வேலையை கேட்டிருப்பாங்க. இங்க நம்மகிட்ட போடுற பிட்டு பெருசா இருக்கும். ஒரு பொண்ணு எப்படிங்க இருக்குன்னு உடலழகை ஊருமிச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இடுப்பு தெரியும் ஆட்டக்கூடாது. உடலழகை ஊருமிச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இடுப்பு தெரியும் ஆட்டக்கூடாது. முதட்டு மேல சிவப்பு சாயம் பூசக்கூடாது, ஏர் உழவனுக்கே ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது. அதுக்கு எப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை? இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. நடுவர் அவர்களே, இந்த காலத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சந்தோஷம்னு சொல்றீங்க, ஆராய்ச்சி பொட்ட புள்ளைய வளர்த்துறீங்களா? ஆம்பளை பையன் போடுற துணி பூரா பொட்ட புள்ளைக்கு போடுறீங்க. ஆம்பளை போடுற டிஷர்ட்டை பொம்பளை போடுற, ஆம்பளை போடுற டவுசரை பொம்பளை போடுற, ஆம்பளை போடுற அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை பொம்பளை போடுற. என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொட்டப்புள்ள போடுற அந்த சுடிதாரை நாம ஓடன்னு ஆசைப்பட்டோம் ஐயா? என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொட்டப்புள்ள போடுற அந்த லெகின்ஸ் நாம ஓடன்னு ஆசைப்பட்டோம் ஐயா? என்னங்க சிரிக்கிறீங்க? நீ லெகின்ஸ் போட்டா உனக்கு எப்படி இருக்கு? சுடுகாட்டு பேய் மாதிரி இருப்பேன். நடுவர் அவர்களே, என்னைக்காவது பொம்பளை புள்ள போடுற நைட்டி தான் ஆம்பளை போடன்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா? போடுறாங்களா? சரக்கடிக்க போயில அதான் போட்டு போறாங்களா நைட்டியா? அவுந்து விழுவாதுல்ல. அது சரி. நடுவர் அவர்களே, பெருமை பீத்த கலைமா குடிக்கிறது ஓட்ட கலைமாம்பா. பெருமை பேசிய குடும்பத்துல நடு தெருவில் கொண்டாந்து விடுறது இந்த பொம்பளைங்க. குசலம் பேசுறோடு குப்பை கடையா போகுமா, சாட பேசுறோடு சந்த கடையா போகுமாம்பாங்க. என்றைக்காவது ஆம்பளை பெருமை பேசி இருக்கிறோமா?
கல்யாணத்துக்கு முன்னையும் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் சரி ஒரு ஆம்பளை அமைதியா இருக்கிறான்னா அவன் ஊமைன்னு நினைச்சுக்காதீங்க. அவன் மனசுல ஆயிரம் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குது. எப்படி குழந்தைகளை வளர்த்தலாம், எப்படி பையனை படிக்க வைக்கலாம், எப்படி சொத்து சேர்த்து வைக்கலாம், எப்படி பொண்டாட்டி சந்தோஷமா பார்த்துக்கலாம்னு 1000 எண்ணங்கள் கொண்டவங்க ஆம்பளை. ஆனா அந்த பொம்பளைக்கு அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னால் நல்லா பேசுனீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பேச மாட்டேங்கிறீங்க, கல்யாணத்துக்கு முன்னால் நல்லா பேசுனீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பேச மாட்டேங்கிறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாலும் உங்கள்கிட்ட பேசுறது மட்டும்தான் வேலை. கல்யாணம் முடிஞ்சு அப்படி இல்லை. மாசம் 30 நாளும் பேசிட்டே இருந்த மாசமான 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கேட்கறிய, பணம் கேட்கறிய, எங்கிருந்து கூட அந்த ஆம்பளை கொடுப்பேன்? அப்ப அவனை உழைக்கிற கூடுறியா? என்ன போனுங்க. இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் குடும்பமாவே இல்லைங்க. புருஷன் ஒரு பக்கம் டச்சு, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நோ டச்சு. எல்லாம் பேஸ்புக்ல வாழ பண்றேன், வாட்ஸ்அப்ல வாழ பண்றேன், இன்ஸ்டால வாழ பண்றேன். புருஷன்மாருக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் போன் எடுத்து பிடிச்சான் அவ யாயாகிட்ட இங்க மாமியா வீட்டுல என்ன நடக்குதோ அத்தனையும் ஆள் இருந்து அக்கு வரைக்கும் சொல்லி போட்டு போன இவ வைக்கிறான். எதுக்கு சொல்ற? நம்ம குடும்பனாய நம்மளோட இருக்கோன்னு 4 செவத்துக்குள்ள நடக்கிறத அந்த ரங்கத்தை போய் மாமியாக்காரிகிட்ட உங்க அம்மாக்காரிகிட்ட சொன்னீங்கன்னா மாமியா மருமகன் மதிப்பாளா? மதிக்க மாட்டா. அப்ப புருஷனை கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டு கொடுக்குறாங்களா இல்லையாங்க? நடுவரவர்களே, இன்னைக்கு காலில் ஓடுற செருப்பு 450 ரூபாய் பேரம் பேசுறாங்களா? எடுத்து குடிக்கிற முட்டை கூல்ட்ரிங்க்ஸ் 90 ரூபாய் பேரம் பேசுறாங்களா? இல்ல சப்பி திக்கிற முட்டாய் 45 ரூபாய் பேரம் பேசுறாங்களா? இல்ல. ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னா சிங்கமுனரியில 3 கட்டு 10 ரூபாய்க்கு தரையான்னு நாக்கு மேல பல்லு போட்டு பேரம் பேசுறாங்க. அப்ப எங்கிருந்து விவசாயி விளங்குவேனா? 22 வருஷமா தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் ஓங்கு வன்புகள் நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவன் வாழ்ந்த பாடும் இல்லை வளர்ந்த பாடும் இல்லை. முதல் சொந்த வந்த விவசாயி மதிச்சால அடவுடியா கட்டுன பொண்டாட்டி முதல் விவசாயி மதிச்சால அடுத்தவன் மதிப்ப. அவன் அப்படி பொழைக்கிற, அவன் சிங்கமுனரி போய் நல்லா இருக்கிற, அவன் மதுரை போய் நல்லா இருக்கிற, நீ இந்த மண்ணைவே ஓட்டுற இந்த மண்ணைவே ஓட்டுற. நான் கேட்குறேங்க, திருமணம் என்ற பந்தம் இன்னைக்கு எப்படிங்க நடக்குது? பஸ்ஸுக்கு கல்யாணம், லாரிக்கு கல்யாணம், மண்டபத்துக்கு கல்யாணம். என்னைக்கியா மனுஷனுக்கு மனுஷன் மூய்க்க போறீங்க? காசு வனம் இருந்தா அவன் நல்லவன். 25 வருஷத்துல போய் பொண்ணு கேட்கறான்னு வைங்க. வீடு இருக்குதா, காடு இருக்குதா, வயக்காடு வச்சிருக்கிறியா, சொந்தமா கப்பலாட்ட கார் இருக்குதான்னு கேட்கறேன். 25 வருஷத்துல அவன் படிச்சு முடிச்சு எப்படி இவ்வளவு சம்பாதிப்பேன்? சரி, இப்படி கேட்கறாங்களே, சம்பாரிச்சுட்டு போய் ஒரு 35 வயசுல பொண்ணு கேட்கறான்னு வைங்க. நாங்க எங்க பிள்ளைக்கு கொஞ்சம் சின்ன வயசு மாப்பிள்ளையா பாக்குறோம்ங்க. 25ல கேட்டா சொத்து இல்லைங்கிற, சொத்தோட போய் பொண்ணு கேட்டா வயசாச்சுங்கிற. அப்ப எப்ப திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கு? பொண்ணே கிடைக்கலன்னா எனக்கெல்லாம் பொண்ணு கிடைச்சு 2 வயன் இருக்கிறேன். எனையாட்ட எத்தனை பேர் கிடக்குறாங்க? எங்க கூட படிச்சவனு 17 பேருக்கு கல்யாணம் இல்லை. எல்லாம் எடுத்து பார்த்து படுத்துட்டு கிடக்குறானுவோ. கல்யாணம் மூய்க்காதவனுக்கு மண்டபத்தை பார்த்தா ஒரு மாதிரி, எல்லாத்துக்கும் மூய்க்கிறாங்க, நம்மளுக்கு எப்படா மூப்பாங்கன்னு. எனக்கு ஒரு சந்தேகம். நம்மளும் பொண்ணு வாக்கெல்லாம் போயிருப்போம். வாழ்க்கையில் ரோட்டில் எங்கே பார்த்தாலும் சூப்பர் பிள்ளைலாம் வரும். நம்மளை பொண்ணு வாக்க கூட்டு போயிடும், காப்பி கொடுப்பாங்க, விளங்காததாக வந்து கொடுக்கும். அது வேறு என்ன பண்ணுறது? அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா இது நல்லா இருக்கே மாதிரி தோணும். நடுவரவர்களை எப்ப தெரியுமா திருமண வாழ்க்கை சந்தோஷம்? முதல் விவசாயம் பண்ற வயனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறவன்னு சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க திருமண வாழ்க்கை சந்தோஷம். எல்லாம் வெளியூர் வெளிநாடு எவனோ மானாவரசி மண்டமா தன்னாசின்னு அடுத்தவங்க கிட்ட அடிமையா இருக்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு பாக்குறாங்க, பறக்குறாங்க. ஆனா எவனுக்கும் அடிமை இல்லாத விவசாய தொழில், வேலை இருந்தா செய்வேன், வேலை இல்லையா வேப்ப மரத்துக்கடி கட்டளை எடுத்து கால் மேல கால் போட்டு தூங்குவேன். எனக்கு யாரையா முதலாளி? அப்படி சுயதொழில் செய்வனுக்கு பொண்ணு கொடுத்து அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா அதுக்கப்புறம் சொல்லுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம்னு நானும் ஏத்துக்கிறேன்னு சொல்லி 1000 கோயிலுக்கு கும்பாசம் என்ன சொர்க்கம் இல்லை, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்லை, ₹1 கொண்டு போய் கோயிலில் காணிக்க போட்டா சொர்க்கம் இல்லைங்க. பொண்டாட்டிக்காரி பேச்சு கேட்காத, நம்மளை பெத்த தாய் தாப்புங்கிற தெய்வத்துக்கு வவுறார சோறு போட்டு அவ செத்து போயிட்டா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஈம கடனில் செய்யுங்க. அவங்களே அந்த கருப்பனுடைய பாதத்துக்கு அவர் ஆசீர்வாதத்துக்கு வருவார் என்று சொல்லி வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் ஓங்குவன் புகழ் நீங்கவன் வறுமை மனுஷனுக்கு சந்தோஷம்ங்கிறது கல்யாணத்துக்கு முன்னால ஃப்ரெண்டு கூட அப்பனம்மா கூட உல்லாசமா சந்தோஷமா இருந்தவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செருப்படி வாங்கி சீவக்கட்டையில் அடி வாங்கி ஊராருகிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கி சொந்த பந்தத்து மத்தியில கடங்காரங்கிற பேர் வாங்கி தலை குளிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை நிம்மதியை தருவதில்லை என்று நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு
நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன். வாழ்க விவசாயம், வளர்க விவசாயி, ஓங்கவன் புகழ், நீங்கவன் வெறுமை. விவசாயம் பண்ற வயனுக்கு பொண்ணு கொடுங்க ஐயா, நல்ல வருஷம் ஒரு புள்ள பெற்று கொடுப்பேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, சிறப்பா அருமையா அருமையா பட்டேன், அருமையா நல்லா. அது அவர் ஏரியா கடைசியில் அந்த விவசாயத்தை சொல்லி எப்போ